நீ யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மரியாதை அங்கிருந்து கிளம்பு. உன் பணத்தை நான் சிங்கிள் செக்ல. இப்ப நீ என்ன பண்ணுவ? என் பிள்ளை எழில் கிட்ட போயிட்டு, எழில் எழில் என் அண்ணனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேப்ப. என் புள்ள ஒரே செக்ல அந்த பணத்தை கொடுப்பான். அத வாங்கிட்டு போய் கொடுத்து நீ உன் குடும்பமானத்தை காப்பாத்திடுவேன். அதுக்காக தானே நீ என் புள்ள எழில கல்யாணம் பண்ணிக்கிற. என்னமோ சொல்ல வந்தியே? சிங்கிள் செக்கா? குடுமா குடுமா, எனக்கு தேவை பணம் தான். பணத்தை கொடு, நான் கிளம்பிட்டே இருக்கேன். பாருங்க, எனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுங்க. 3 லட்சத்தை நான் எப்படியாவது புரட்டி கொடுத்துருவேன். எப்படி எப்படி? உன் அண்ணனுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுத்தேன். இப்ப அது போதான்னு உனக்கு வேற 1 மணி நேரம் வேணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா காமெடி பீஸ்மா தெரியுதா? இல்ல நான் அலையோட பாக்குறீங்களா? நீ பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போறதுக்கு நான் பணம் கொடுத்து ஏமாறணுமா? என்ன உன் கதை? அதான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கல, உன் புருஷனுக்கு போன் பண்ணி எனக்கு பணம் வேணும்னு கேளு. எனக்கு என் பணம் வேணும். அக்கா, இந்த பொறுக்கி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம்க்கா. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஏய், யாரை பார்த்து பொறுக்கினா? என் தம்பி மேல கையை வைக்காத சொல்றேன்.